வணக்கம் அன்பானவர்களே. இன்றைய சட்டமன்ற கூட்டத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவிரி நீர் குறித்தும் குறுவை சாகுபடி நிவாரணம் குறித்தும் சில கேள்விகளை வைத்திருந்தார். அதற்கு தமிழ்நாட்டின் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த பதில்கள் அற்புதமாக அமைந்திருந்தன. அவர் சில வரலாற்று பதிவுகளை சுட்டிக்காட்டியிருந்தார். 1969ஆம் ஆண்டு கர்நாடகா 3 அணைகளை கட்டியிருந்தது. அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது யார், நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார் என்று கேட்டுவிட்டு, இதை வைத்து நான் அரசியல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அடுத்த விஷயத்திற்கு நகர்ந்து விட்டார். ஆனால் அப்பொழுது ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும், நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது டாக்டர் மு கலைஞர் என்பதும் நாம் அறிந்ததே. இதே நேரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அப்பொழுது காவிரி பிரச்சனையை தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய அரசு 3ம் அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்று ஒரு விவாதம் நடத்தப்பட்டதாகவும் சொல்லியிருக்கின்றார். நாம் காவிரி நீரை பெறுவதற்கு சட்டப்படி உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம். அதனால்தான் நான் விருப்பப்பட்டு பெங்களூர் சென்று கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தேன். அது ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. அப்படி அந்த சென்று வந்தால் அந்த பயணத்தின் மூலம் நேர்மறையாக பாசிட்டிவாக நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தானே என்று யோசித்திருந்தேன். பகை நாடுகளே பேசி தீர்த்து கொள்ளும்போது பக்கத்து மாநிலம்தானே சென்றால் என்ன தவறு என்று எனக்கு தோன்றியது. அப்படி சென்றால் பெருத்த அவமானம் உங்களுக்கு வரும் என்று பலரும் சுட்டிக்காட்டினார்கள். அப்படி வந்தால் பரவாயில்லை, தமிழக மக்களுக்காக எத்தகைய அவமானத்தையும் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக அந்த குறுவை சாகுபடி நிவாரணம் குறித்து சொல்லும்போது, குறுவை சாகுபடி நிவாரணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் எல்லா அரசியலும் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இது எப்படி தெரியாமல் போனது என்று சொல்லிவிட்டு, தினந்தோறும் பத்திரிகை படித்திருந்தால் நாட்டு நடப்பு தெரிந்திருக்கும் என்று முடித்திருக்கின்றார். இந்த கூட்டத்தில், சட்டமன்ற கூட்டத்தில் சில சுவாரஸ்யமான பேச்சுக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லாட்ரி என்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் ஆட்சியாளர்கள், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் லாட்ரி நிறுவனத்திடமிருந்து 900 கோடி வாங்கியிருக்கின்றாரே, எதற்கு என்று சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கிறதா என்று 3 முறை அடித்து ஆணித்தரமாக கேட்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து, லாட்ரி நிறுவனத்திடமிருந்து 900 கோடி வாங்கியது, அதை கொடுத்தது உங்களுடைய மாமனார், அவரிடம் சென்று கேளுங்கள், அவர் சொல்வார் என்று பதில் உரைக்க, உடனே ஆதவ் அர்ஜுனா அவர்கள், எனக்கு இது எதுவும் தெரியாது, நான் எந்த நிறுவனத்தின் செயலாளரும் செயல்படுவனும் இல்லை, உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பாவிடம் சென்று கேளுங்கள், அவர் ஏன் வாங்கினார், இவர் ஏன் கொடுத்தார் என்று விளக்கமாக சொல்வார் என்று உடனுக்குடனாக பதிலை அளித்திருக்கின்றார். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வசந்த கார்த்திகேயன் என்பவர் தான் வீட்டிலிருந்து சட்டமன்றத்திற்கு புறப்படும் போது தன்னுடைய மகள் அவரை அழைத்து, அப்பா, விஜய் அங்கிளுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஏடாகூடமாக எதுவும் கேள்வி கேட்காதீங்க என்று சொன்னதாக சொல்ல, உடனே அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து, ஆமாம், இந்த முதல்வருக்கு எதுவும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாற்ற தெரியாது, ஏமாற்றி ஊரை உலையில் போட தெரியாது என்று அந்த குழந்தைக்கும் சொல்லுங்கள் என்று நகைச்சுவையாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் நல திட்டங்களின் மூலம் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லார் மனங்களிலும் நிற்கின்றார் என்று சொல்ல, மரிய வில்சன் நிதி அமைச்சர் உடனே பதிலளித்தார், ஆம், எல்லார் மனங்களிலும் நிற்கின்றார், உண்மைதான், ஏனென்றால் ஒவ்வொரு தலைக்கும் 1,28,000 ரூபாய் கடன் வைத்திருக்கிறார் அல்லவா, அப்படி நிற்கின்றார் என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார். ரகுபதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர், எல்லாம் சோசியல் மீடியாவை வைத்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், அதனால் நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் அங்கே இருக்கிறீங்க என்று சொல்ல, அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்கள், சோசியல் மீடியாவா, எல்லா சோசியல் மீடியாவும் நீங்கள் உங்கள் கையில் வைத்திருந்தீர்கள், அதனால் தான் நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள், நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார். 3 மாதம் கூட ஆகாத தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை பார்த்து 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் அம்புகளைப் போல கேள்விகளை துளைக்க, அந்த அம்புகளை அப்படியே திருப்பி அவர்கள் பக்கமே திருப்பி அனுப்பிய அந்த சுவாரஸ்யமான பேச்சுக்கள் அற்புதமாக அமைந்திருந்தன இன்றைய சட்டமன்ற நிகழ்வில். நன்றி.